திருடர்களை ஏற்றமிறைக்க வைத்தல். தெனாலிராமனின் வீட்டை சுற்றி இருந்த ஒரு பெரிய தோட்டம் கோடை காலத்தில் வறட்சி கண்டிருந்தது. தோட்டத்திலிருந்த ஆழமான கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைப்பது தெனாலிராமனுக்கு சிரமமாகவும் அதிக செலவை உண்டாக்கக்கூடியதாகவும் தோன்றியது. அக்காலத்தில் நாளிரவு முரடர்களான 6 திருடர்கள் தெனாலிராமனின் வீட்டில் திருடுவதற்காக கொல்லைப்புற தோட்டத்தில் மறைந்திருந்தார்கள். அதை தெனாலிராமன் ஜாடையாக கண்டதும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உள்ளே போய் தன் மனைவியிடம், "அடியே, இந்த பஞ்ச காலத்தில் திருடர்கள் நம் வீட்டில் புகுந்து திருட வருவார்கள். ஆதலால் நம் வீட்டில் உள்ள பொன் பொருளையெல்லாம் பழைய பெட்டிகளில் வைத்து நம் தோட்டத்தில் உள்ள ஆழமான கிணற்றில் போட்டு வைத்தால் பத்திரமாயிருக்கும்" என்று திருடர்களின் காதில் விழும்படி உரத்த குரலில் கூறிவிட்டு பெட்டிகளில் கல்லையும் மண்ணையும் அள்ளி போட்டு மனைவியும் தானும் சிறு மகனுமாக அப்பெட்டிகளை தூக்கி சென்று கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டான். அவன் வீட்டினுள் போனதும் திருடர்கள் ஆனந்தப்பட்டு பெட்டிகளை எடுப்பதற்காக கிணற்றில் உள்ள ஏற்றத்தில் பொழுது விடியும் வரை தண்ணீரை இறைத்து வெளியே விட்டு கொண்டிருந்தார்கள். தெனாலிராமன் தந்திரமாக தோட்டத்திற்குள் சிறு மண்வெட்டியுடன் ஓசைப்படாமல் வந்து திருடர்கள் இறைக்கும் தண்ணீரையெல்லாம் தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கு பாத்திகளில் செல்லும்படி வெட்டிவிட்டான். பொழுது விடிந்து மக்கள் நடமாட்டம் தொடங்கும் நேரத்தில் தெனாலிராமன் திடீரென்று, "ஐயா நல்லவர்களே, நீங்கள் தண்ணீர் இறைத்தது போதும். மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ந்து விட்டது. அதற்கு கூலியாக பெட்டிகளில் உள்ள கற்குவியல்களை எடுத்துக்கொண்டு பொழுது விடிய போகிறது. ஆகையால் பத்திரமாக போய் சேருங்கள்" என்று கூவி சிரித்தான். அதை கேட்ட திருடர்கள் திடுக்கிட்டு, "மன்னரிடம் பிடித்து கொடுக்காமல் விட்டானே" என்று பயந்து ஓடிவிட்டார்கள். நன்றி.